ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையில் மாற்றம் வர வேண்டியிருப்பதாக பிரதமர் மோடி அறிவித்திருக்கும் நிலையில் 2 விதமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டுவர ஒன்றிய அரசு திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு 2017ஆம் ஆண்டு அமல்படுத்திய சரக்கு மற்றும் சேவை வரி எனப்படும் ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையால் சிறு குறு தொழில்கள் நலிவடைந்துள்ளதாகவும் விலைவாசி கடுமையாக அதிகரித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றன. இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி விதிப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போவதாக பிரதமர் மோடி தனது சுதந்திர தின உரையில் குறிப்பிட்டார். இந்நிலையில் ஜிஎஸ்டி வரி விகிதத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கான பரிந்துரைகளை ஒன்றிய அரசு முன்வைத்துள்ளது. அதன்படி தற்போது 5%, 12%, 18%, 28% என 4 பிரிவுகளாக உள்ள ஜிஎஸ்டி வரி விகிதத்தை 5% மற்றும் 18% என 2 பிரிவுகளாக குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 0.25% மற்றும் 3% வரி அப்படியே தொடரும். 12% வரி விதிக்கப்பட்டு வரும் 99% பொருட்கள் 5% வரிக்கான பிரிவிலும், 1% பொருட்கள் 18% வரிக்கான பிரிவிலும் சேர்க்கப்படும். 28% வரி விதிக்கப்பட்டு வரும் 90% பொருட்கள் 18% வரிக்கான பிரிவில் சேர்க்கப்படும் என்றும், புகையிலை உள்ளிட்ட தீங்கு விளைவிக்கும் பொருட்களுக்கு தற்போது விதிக்கப்படும் 28% ஜிஎஸ்டி மற்றும் செஸ் வரிமுறை மாற்றப்பட்டு 40% வரி விதிக்கப்படும் என்றும் நிதி அமைச்சக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் விவசாய எந்திரங்கள், உரங்கள், கைவினைப் பொருட்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், காப்பீட்டு திட்டங்கள், ஜவுளி, சுகாதாரம் ஆகிய துறைகள் பயனடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒன்றிய அரசின் ஜிஎஸ்டி வரி விகித மாற்ற பரிந்துரைகள் குறித்து அடுத்து நடைபெறும் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டங்களில் விவாதிக்கப்பட்டு நடைமுறைக்கு கொண்டுவரப்பட உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.